ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விழாக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மன்னார்குடியில் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற ஃபன்டாஸ்டிக் அப்படிங்கிற மால் தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து இன்டோர் கேம், அவுட்டோர் கேம் எல்லாமே இருக்குது. வாட்டர் பார்க், அட்வென்ச்சர் பார்க்லாம் வந்து அவுட் சைடில் வச்சுருந்தாங்க. நம்ம இன்டோருக்குள்ளார என்னென்ன கேம்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலான்ட்டு போனோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா கேண்டீன் இருக்குது. நமக்கு என்னென்ன வேணுமோ அதை நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளார போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ரிசப்ஷனில் டிக்கெட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரி டிக்கெட்டுன்னு நமக்கு எதுவும் கிடையாது. ஆனால் நம்ம அங்கே போய் ஏதாவது ஒரு கேம் விளையாடணுன்னா நம்ம ஒரு கேம் மட்டும் நம்மளால் விளையாட முடியாது. 680 ரூபா நம்ம வந்து பே பண்ணிவிட்டு நமக்கு ஒரு கார்டு மாதிரி கொடுக்குறாங்க. அதை நம்ம ஸ்வைப் பண்ணி தான் நம்ம விளையாடுற மாதிரி இருக்குது. மினிமம் பார்த்திங்க அப்படின்னா 680 ருபீஸ்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்பட்டுச்சு கேம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம தனித்தனியாக வந்து ரீசார்ஜ் பண்ணிவிட்டு விளையாடுற மாதிரி இருக்குது. சென்னையில் நம்ம மால்லாம் பார்த்தோம் அப்படின்னா எப்படி நம்ம ப்ரொசீஜரில் நம்ம விளையாடுவோமோ அதே ப்ரொசீஜரில் தான் இங்கேயும் இருக்குது. இங்கேயும் நம்ம புதுசாக இருக்குது. தீராக்குட்டி இப்போ தான் விவரம் தெரிஞ்சு ஒரு மால்குள்ளே வரா. அதனால் நாங்கள் ஒரு இனிஷியல் பேமெண்ட்டாக 680 ருபீஸ் வந்து பே பண்ணிவிட்டு நாங்கள் விளையாட ஸ்டார்ட் பண்ணோம். ஒவ்வொரு கேம்ஸுமே வந்து நல்லா இருந்துச்சு. பார்க்கவே வந்து ரொம்பவுமே என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. நாங்கள் எந்தெந்த கேம்ஸில் விளையாண்டோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்பவுமே வந்து ஃபன்னாக இருந்துச்சு. தீராவில் விளையாட முடியாத விளையாட்டை கூட சில இதை வந்து நாங்களே விளையாண்டோம். அதனால் எங்களுக்கு ஒரு ஜாலியான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு இந்த ஃபன்டாஸ்டிக் அப்படிங்கிறது. நாங்கள் அவுட் சைடு வந்து போகலை. ஏன்னா வாட்டரு அட்வென்ச்சர் அப்படின்னு இருக்கிறதுனால தீராக்குட்டிக்கு வந்து அது இன்னும் அந்த வயசு பத்தலை. அதனால் நாங்கள் பார்க்காம நாங்கள் உள்ளுக்குள்ளே உள்ளதில் மட்டும் விளையாடிட்டு அப்புறம் நார்மலாக கேம்ஸ் இருக்கிறது இவளுக்காக உள்ள விளையாட்டை மட்டும் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். நீங்களும் இந்த மாலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா, வேறு மாலுக்கும் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கமெண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இந்த கேமில் நாங்கள் என்னென்ன விளையாண்டோம், இந்த மாலுக்குள்ளார என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம்.
இதுவரையும் நாங்கள் எந்த மால்லையும் பார்த்ததில்ல. கிரிக்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேருந்தே நம்ம பேட் மட்டும் ஃபீல்டிங் பண்ணால் போதும், ஸ்க்ரீன்லேருந்தே நமக்கு பால் வந்தது வந்து ஒரு புதுசான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் விளாக்ல இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.